அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் செந்தில் பாலாஜிக்கு நாள் குறித்த உச்சநீதிமன்றம் 7 ஆண்டு சிறை உறுதி. இது மாதிரி செய்திகள் வெளியாயிருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் தெரியும். அவர் டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் சிக்கியிருந்தார். அதே மாதிரி ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருட காலமாகவே புழல் சிறையில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா இல்லாத அமைச்சராக தான் இருக்கார். ஸோ இருந்தாலுமே அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும்போது எக்கச்சக்கமான ஊழல்கள் செஞ்சுருக்காரு அப்படின்றத பழனி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் அவர் மீது வழக்கு பதிவு செஞ்சுருந்தார். ஸோ இதைத் தொடர்ந்து இப்போ செந்தில் பாலாஜி திமுகவில் இணைந்து திமுக ஒரு முக்கிய புள்ளியாக செந்தில் பாலாஜி இல்லை அப்படின்னா திமுக இல்லை அப்படின்ற அளவிற்கு செந்தில் பாலாஜி அவர் சாம்ராஜ்யம் ஸோ அங்கே இருந்திருக்கு. இருந்தாலுமே இப்போ அமலாக்கத்துறை அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நாள் குறியிருக்காங்க. மீண்டும் பார்த்தீங்கன்னா அவர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் அதிகரித்துகிட்டே போகக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் கூடிய விரைவில் கைது செய்யப்பட போகிறாங்க அப்படின்றத ஒரு தகவல் வழியாக இருக்குது. சொல்ல இந்த மந்த் இறுதிக்குள்ளே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வழங்க போகிறாங்க. ஸோ அவருடைய வழக்கில் ஒரு முக்கிய புள்ளியெல்லாம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து சீக்கிரம். அதே மாதிரி செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக்குமார் அவர்களும் சிக்கிட்டார். அதே மாதிரி அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சிகிச்சைக்காக அமெரிக்கா சென்றிருக்காரு. அவர் முடிந்த உடனே செந்தில் பாலாஜியுடைய ஒர்க்கில் எண்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு நாள் குறித்துட்டாங்க. அவருக்கு கட்டாயம் ஏற்கனவே 1.5 வருட காலங்கள் இருந்தார். இப்போ 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க போகிறோம் அப்படின்றத ஒரு அஃபீஷியலான ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கூடிய நிறுவனத்தில் நடந்த ரெய்டின் அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் கொள்ளடித்திருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா திமுகவுடைய தலைமையத்துக்கு தான் கொள்ளடித்து நிறைய பணங்கள்லாம் குறித்திருக்காரு. ஸோ இருந்தாலுமே திமுக பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நாடகங்கள் ஆடி செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா இல்லாத அமைச்சராக மாற்றி இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா ஓரங்கட்ட அளவுக்கு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உதயநிதியுடைய தலைமையில் தான் அனைத்துமே நடக்க போகுது. ஸோ இதை உதயநிதியுடைய தலைமையில் தான் பார்த்திங்கன்னா இப்போ முக்கிய அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் வெளியேற்ற போகிறாங்க. இதிலும் செந்தில் பாலாஜி அவர்களும் ஒரு ஆள். ஸோ இருந்தாலும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா அவர் தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா திமுக வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ இப்போ பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியுடைய கதை முடிந்திருக்கும் இல்லையா. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா திமுகவுடைய சாம்ராஜ்யம் ப்ராப்பராக நடந்துட்டு இருக்கும். இருந்தாலுமே செந்தில் பாலாஜியுடைய கதையில் எக்கச்சக்கமான ஆதாரங்களும் இப்போ சிக்கி வருது. ஸோ இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் இப்போ உச்சநீதிமன்றம் அதிரடியாக ஒரு தீர்ப்பு வழங்க போகிறாங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.